முன்னாள் சிறுபான்மை ஆணைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற கிறிஸ்தவத்தை குறித்து பல ஆண்டுகளாய் தன்னுடைய பொறுப்பில் இருந்தாலும் பறைசாட்டி கொண்டிருக்கிற இன்னமும் பறைசாட்டி கொண்டிருக்கிற நம்முடைய பாசத்துக்குரிய தலைவர் அருமையான பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து சிறப்புரை ஆற்றி நம்மை உற்சாகப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி நம்முடைய அண்ணனை வரவேற்போம். நல்ல கைகளை தட்டி. தமிழ்நாடு கிறிஸ்தவ திருச்சபைகளுடைய கூட்டமைப்பு சார்பாக இன்னைக்கு சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை போலும் தமிழக அமைச்சரினுடைய பிரதிநிதியாக பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி வன்னியரசு அவர்களை வாழ்த்துகின்ற நிகழ்வாகவும், அதே நேரத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசிற்கு நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய தேவைகள் பலகாலம் தொடர்ந்து பலமுறை முன்னெடுத்து சென்றாலும் கூட இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற பல்வேறு கோரிக்கைகளை பற்றிய ஒரு நினைவூட்டுதலை புதிய அரசுக்கு சமர்ப்பிக்கின்ற ஒரு நிகழ்வாக, ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக நம்முடைய பாஸ்டர் நெல்சன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார். இந்த அருமையான நிகழ்விலே உங்களை எல்லாம் நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. வரக்கூடிய நாட்களிலே இந்திய தேசிய அரசியலையும் தமிழக அரசியலையும் நாம் உற்று பார்த்து வருகின்றோம். ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவராக இந்த நாட்டிலே வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய சவால் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். மதச்சார்பற்ற நாடு என்று அழைத்தாலும் கூட அனைத்து நிகழ்வுகளையும், அனைத்து பிரச்சனைகளையும் மதம் என்கிற கண்ணாடி வழியாகத்தான் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை இன்று தேச அளவிலே ஒரு நிலைப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு தென் மாநிலங்களிலே நாம் எல்லோரும் சற்று அமைதியாக இருக்கிறோம். ஆனால் வட மாநிலங்களிலே இன்று நடக்கின்ற நிகழ்வுகளை இந்த ஊடகங்கள் எதுவுமே நம்முடைய கண்களுக்கு கொண்டு வருவதில்லை, வெகுஜனங்களுடைய பார்வைக்கும் அதை கொண்டு வருவதில்லை. ஏனென்றால் அது தேசத்தினுடைய ஒட்டுமொத்த ஊடகங்கள், அது காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரிதான், அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரிதான், அவைகள் அனைத்தையுமே பாசிச மதவாத சக்திகள் தங்களுக்கு வேண்டிய கார்ப்பரேட் முதலாளிகள் மூலமாக கைவசப்படுத்திக் கொண்டு மக்களுக்கு சென்று சேர வேண்டிய செய்திகளை எல்லாம் மிகப்பெரிய இருட்டடிப்பு செய்து வட மாநிலங்களிலே, வடகிழக்கு மாநிலங்களிலே இன்று சிறுபான்மை மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற கொடுமைகளை பற்றிய விவரங்களை எல்லாம் யாருக்கும் சொல்வதில்லை. இடையில கூட வடகிழக்கு மாநிலத்திலே மணிப்பூரிலே ஒரு பாஸ்டருடைய குடும்பத்தார் ஒரு அருமையான ஒரு ஆடியோ பதிவு செய்து வெளியிட்டிருந்தார். அந்த குடும்பத்தோடு அவர்கள் பதிவு செய்த அந்த ஆடியோ, அதிலே அவர்கள் ஊழியம் செய்வதற்கு மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தோடு அந்த மாநிலத்திலே வாழ்வது எவ்வளவு பெரிய உயிருக்கு அச்சுறுத்தலான விஷயம் என்பதையும், தன் குடும்பம் எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வாழுகிறது என்பதையும் மிக தெளிவாக அதிலே விளக்கியிருந்தார். பல வட மாநிலங்களிலே இப்பொழுது விடுமுறை வந்தது. வழக்கமாக விடுமுறை காலத்திலே இங்கே இருந்து பல இளைஞர்கள், சுவிசேஷகர்கள் வட மாநிலங்களுக்கு சென்று அங்கே போய் நற்செய்தி அறிவித்து விட்டு வருவார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி நற்செய்தி அறிவிக்க செல்கிறவர்களை உடனடியாக கைது செய்து சிறையிலே அடைக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவு பல வட மாநிலங்களிலே எழுதப்படாத சட்டமாக இன்று நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழகத்திலே ஒரு புதிய ஆட்சி தோன்றியிருக்கிறது. சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே, தமிழகத்தினுடைய வரலாற்றிலே ஜோசப் விஜய் என்கிற ஒருவர்
தமிழகத்திலே முதலமைச்சராக வருவார் என்று யாராவது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அதிசயத்தை இறைவன் நிறைவேற்றி காண்பித்திருக்கிறார். இந்த தேர்தல் பல செய்திகளை உறக்க சொல்லியிருக்கிறது. சாதி, மதம், பணம் என்று அரசியலில் ஆதிக்கம் செய்த அத்தனையும் அடித்து நொறுக்கி ஜனநாயகத்தினுடைய உண்மையான விழுமியங்களை வெளிக்கொண்டு வந்த பெருமை இந்த தேர்தலுக்கு உண்டு. அதான் என்கிட்ட கேட்டாங்க, இந்த வகுப்புவாத அரசியலுக்கு இதை விட ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த விஜய் ஃபேக்டர் இருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி ஒரு பார்த்த, நான் கூட நேற்று ஒரு தொலைக்காட்சியில் பேசினேன். விஜய் என்கிற ஃபேக்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும்? பாஜகவுக்கு எத்தனை இடம் வந்திருக்கும்? அதிமுகவுக்கு எத்தனை இடம் வந்திருக்கும்? பாஜகவுக்கு ஒரு 15-20 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையிலே கிடைத்திருந்தால் தமிழ்நாட்டில் விட்டு வைப்பார்கள் அவர்கள்? ஒன்றுமில்லாமல் பாஜகவை ஒரே தேர்தலிலே துடைத்து வெளியே போட்ட பெருமை இந்த தேர்தலுக்கு உண்டு. அந்த ஒரு இடம் கூட ஊட்டியில ஜெயிச்சது கூட காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த சில குளறுபடிகள் தானே ஒழிய, இல்லைன்னா அந்த சீட்டு கூட ஜெயிச்சிருக்காது நீலகிரியில். ஆனால் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் அவர்கள் சாதி பார்க்கவில்லை, அவர்கள் மதம் பார்க்கவில்லை, அவர்கள் நல்லதொரு மாற்றம் வேண்டும், அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தகுதி இந்த இளைஞருக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் வாக்களித்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலம், நாம் எல்லோரும் அதை சாட்சியாக பார்க்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்திய அரசியலிலே நம்முடைய பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல ஒரு முழுமையான புரட்சிகரமான மாற்றத்திற்கு இந்திய அரசியல் தயாராகி கொண்டிருக்கிறது. எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் காலமாக பல்லாண்டு காலமாக இருந்தவர்கள். நான் 10 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், நான் 8 முறை சட்டமன்ற உறுப்பினர், நான் 5 முறை மந்திரி, நான் நிரந்தரமான அமைச்சர், நான் நிரந்தரமான தலைவர், நான் நிரந்தரமான மாவட்ட செயலாளர், நான் இல்லைன்னா என் பையன் இல்லைன்னா என் மனைவி, இதை எல்லாத்தையும் ஜோசப் விஜய் அடித்து நொறுக்கி ஆளே இல்லாம பண்ணு. ஜாதி மதம் எல்லாம் இல்ல, பணம் தொகுதி வாரியாக அள்ளி அள்ளி கொடுக்கப்பட்ட இடத்துல எல்லாம் பணமே விலை போகாமல் பணத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் எல்லாத்தையும் வாங்கி பத்திரமா வைத்துக்கொண்டு நேரா போய் விசிலுக்கு போய் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஓட்டு பிடி திறந்த பிறகு ஆச்சரியம். உண்மையிலே நான் கூட என்னுடைய அருமை நண்பர் ஜேசிடி அவர்கிட்ட கேட்பேன், இவர் என்ன எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு நினைச்சேன். ஆனால் தான் சொல்லலாம், அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் அல்லவா அவர். அதனால அதை தாங்க முடியாமல் நடக்கின்ற இந்த மாற்றங்கள் வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு ஒரு தேர்தல் முடிவுகளை நாம் பெற்றிருக்கிறோம். நாம நீண்ட நாள் நம்முடைய ஒரே கோரிக்கை, இந்த ஷெட்யூல் காஸ்ட் கிறிஸ்டியன்ஸை ஷெட்யூல் காஸ்ட்ல சேர்க்கணும். இதுக்கு பல கட்டம். இங்க இதற்காக ஒரு இயக்கமே, தனி இயக்கமே நடக்கிறது. தலித் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட் பண்றாங்க. வருஷா வருஷம் ஒரு நாளை அதற்கான நாளாக நாம் அர்ப்பணித்து அன்னைக்கு ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்றோம். நம்முடைய பல நேரங்களில் உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டிருக்கோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரப்போற நேரம் பார்த்து மோடி அரசு என்ன பண்ணுச்சுன்னா, உடனே ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் தலைமையில் ஒரு கமிஷனை போட்டாங்க. திரும்ப மீண்டும் ஒரு முறை ஏற்கனவே ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன், உச்சநீதிமன்ற கமிஷன் இவர்களுடைய சமூக நிலையிலே மாற்றமில்லை என்கிற ஒரு தெளிவான அறிக்கை கொடுத்திருக்கிறது. இவர்கள் மதம் மாறி இருக்கிறார்களே ஒழிய இவருடைய சமூக நிலையிலே எந்த மாற்றமும் இல்லை. இவர்கள் தொடர்ந்து அந்த இடங்களிலே இவர்கள் தீண்டப்படாதவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாகத்தான் இன்னும் பார்க்கப்படுகிறார்கள், அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அதுதான் உண்மை. அவருடைய வாழ்க்கையிலே மாற்றமில்லை என்கிற அறிக்கையை ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கை தெளிவா கொடுத்திருக்கு. அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட இருந்தது. மதம் மாறிய புத்திஸ்ட், புத்த மதத்திற்கு மாறியவருக்கு அந்த ஷெட்யூல் காஸ்ட் பெனிஃபிட் இருக்கு.
சீக்கிய மதத்திற்கு மாறியவர்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் பெனிஃபிட் இருக்கு. ஆனா கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர்களுக்கு மட்டும் இல்லையே. அது ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. நான் வேற சீக்கியர் வேறையா, நான் வேற புத்தர் வேறையா, அப்ப அவர்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை எனக்கு ஏன் இல்ல அப்படிங்கிற அந்த கிரவுண்ட்ல அந்த மதம் மாற்றம் என்பது சமூகத்தினுடைய எந்த அடித்தளத்தையும் மாற்றவில்லை என்கிற ரெங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கையில அந்த தீர்ப்பு வர இருப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் மோடி அரசு அதை உணர்ந்து இத அந்த வழக்கை முடிக்க விட்டுறக்கூடாது, நாங்க இன்னொரு கமிஷன் போடுறோம், ரெங்கநாத் கமிஷன் அறிக்கையில சில தகவல்கள் இல்ல அப்படின்னு ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் கமிஷன் அறிக்கை வாங்கியிருக்காங்க. இது உச்சநீதிமன்றத்தில் தான் இந்த போராட்டம் நடக்க வேண்டியிருக்கு. நாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொடுக்கணும்னு கேட்டோம். நானே தனிப்பட்ட முறையில் நான் ஆணைய தலைவராக இருக்கின்ற போது நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கையில் அன்னைக்கு சிந்தனை செல்வன், காங்கிரஸ் பெரியக்கத்தில் இருக்கிற செல்வ பெருந்தகை, இன்னும் அங்க இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களையும் தொடர்பு கொண்டு சட்டமன்றத்தில் இதற்காக தீர்மானமும் கேட்டோம். சட்டமன்றத்தில் அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இது இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய பர்வியூல இல்ல. இத முழுக்க முழுக்க பாராளுமன்றத்தில் மட்டும்தான் இது நிறைவேற்றப்பட வேண்டும். நான் பாராளுமன்றத்தில் இருக்கும்போது, வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது, அத்வானியும் வாஜ்பாயும் எல்லா கட்சியும் கூப்பிட்டு நிதிநிலை அறிக்கைக்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்காக கூப்பிட்டப்போ தமிழ் மாநில காங்கிரசின் சார்பாக நானும் திரு முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் அவர்களும் போனோம். என்ன கோரிக்கைகள் என்று கேட்டபோது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நான் கடைசியில் சொன்னேன், எங்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்கிறதுன்னு. வாஜ்பாய் அவர்கள் அமைதியாக தான் இருந்தார். அத்வானி என்னை பார்த்தார், இப்படி வாட் இஸ் இட்னார். நான் சொன்னேன், இந்த கன்வெர்டட் ஷெட்யூல் காஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் ஷுட் பி கன்சிடர் அஸ் ஷெட்யூல் காஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் சொன்ன உடனே அத்வானி உடனே துள்ளி அந்த உட்கார்ந்திருந்த நாற்காலிலிருந்து எழுந்து நோ அப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு அத்வானி நிலைமையை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆகவே இது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு, அதை சிறப்பாக கையாளணும். அதற்காக நம்முடைய வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜான் தயால் என்கிற வழக்கறிஞர் அவர் அதை எடுத்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் எதிர்காலத்தில் அதை தொடர்ந்து பரிசீலனை பண்ணுவோம். நம்முடைய முதலமைச்சர்கிட்டையும் பேசி மீண்டும் ஒரு முறை சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வருவது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம்தான். ஏற்கனவே 7-8 சட்டமன்றங்களில் அந்த தீர்மானங்கள் பாஸ் ஆயிருக்கு. வரக்கூடிய நாட்களுக்காக காத்திருப்போம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களை எல்லாம் மிக பணிவோடு கேட்டுக்கொள்வேன். நாம் ஒரு பன்முனை சமூகத்தில் வாழுகிறோம். அதிலும் சிறுபான்மையாக வாழுகிறோம். இந்த சிறுபான்மையாக வாழக்கூடிய நமக்கு இருக்கிற உரிமைகள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களுடைய உரிமைகளை விட பெரிய உரிமைகள் நமக்கு இருக்க முடியாது. ஆனா நம்மில் சிலர் அதை புரிந்து கொள்வதில்லை. மைனாரிட்டி ரைட்ஸ் ஆர் சுப்ரீம் தென் த ரைட்ஸ் ஆஃப் த மெஜாரிட்டிஸ் அப்படிங்கிற எண்ணம் வருகின்ற போதுதான் அதை வகுப்புவாத அரசியல் கட்சிகள் அந்த மக்களுடைய மனநிலையை மாற்றி விடுகிறார்கள். அவர்கள் சிறுபான்மையினர், அவர்களுக்கு என்ன அவ்வளவு உரிமை, அவர்களுக்கு ஏன் அத்தனை கல்வி நிறுவனங்கள், அவங்களுக்கு ஏன் அத்தனை சலுகைகள், ஆகவே அது ஏன் நமக்கு கிடையாது, ஆகவே இந்த கவர்மெண்ட் எல்லாம் சிறுபான்மை மக்களை தான் ஆதரிக்கும், நாம் 85 விழுக்காடு, ஆகவே நாம் தான் அதை நிர்ணயிக்க வேண்டும் என்று அந்த மக்கள் மத்தியிலே வெறுப்பு விதைகளை விதைக்கிறார்கள். அந்த வெறுப்பு விதைகளை விதைக்கின்ற காரணத்தால் தான் வகுப்புவாத அரசியல் வளர்கிறது. அந்த வகுப்புவாத அரசியல் வளர்வதற்கு நாம் எந்த வகையிலும் காரணமாக இருந்திடக்கூடாது. அதை நம்முடைய சமூக தலைவர்கள் தான் அங்கங்கே வழிகாட்ட வேண்டும். ஆகவே நாம் நமக்கு வேண்டியதைத்தான் கேட்கிறோம். என்னைக்கும் பேராசைப்படவில்லை. ஒழுக்கத்தோடு வாழ்கின்ற சமூகம். எந்த விதமான சட்டவிரோதத்திற்கும் என்றைக்கும் நாம் துணை போனதில்லை. ஆகவே இந்த சமூகம் கல்வியில் சிறந்த சமூகமாக, எல்லா விதமான மனித மதிப்பீடுகளில் உயர்ந்த சமூகமாக தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதற்கு இந்த அரசு உதவும். வரக்கூடிய நாட்களிலே எங்களை போன்றவர்கள், நாங்கெல்லாம் we have run our race. பவுலடியார் சொன்னது போல பந்தய ஓட்டத்தை முடிச்சிட்டோம் இல்லையா? என்ன இருக்கா?
அதனால இப்ப நாங்கெல்லாம் வந்து என்ன உதவி செய்யலாம், யாருக்கெல்லாம் செய்யலாம், யாருக்கெல்லாம் வழிகாட்டலாம், அதுதான் இப்ப எங்களுடைய வேலை. ஆகவே எப்பொழுதும் அவைலபிளா இருக்கிறோம். தம்பி நெல்சன் அவர்கள் கடந்த காலத்துல எங்கெங்க சர்ச்சுக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே உடியாக வருவார். உடனே கலெக்டரை கூப்பிட்டு பேசியிருக்கோம், எஸ்பியை கூப்பிட்டு பேசியிருக்கோம், அதை கூட சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆகவே அந்த பணியை வந்து நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். ஆகவே யாரும் நியாயமான ஒழுக்கமான அரசியல் சாசன சட்டப்படி வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நாம் தயாராக இருப்போம், தைரியமாக இருப்போம். இறைவன் நம்மோடு இருப்பார். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். நன்றி.